ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு எலக்ட்ரிக் ஃப்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை சார்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 1865 கிராம வாரியாக யூடிஆராக இருக்கட்டும், செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், நத்தம் அல்லது டவுனு, இது எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அதுக்கப்புறம் மறு நில அளவை செய்த வரைக்கும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, எந்த அலுவலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை சார்பாக ஒரு முக்கியமான சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது கமிஷனரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்க்குலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஓ அப்படின்னு இருக்கும், அதுக்கும் கீழேயே ஜிஓ அண்ட் சர்க்குலர் அப்படின்னு இருக்கும். அந்த சர்க்குலர் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ஓகே பண்ணிடுங்க. ஸோ அந்த சர்க்குலர் நான் ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் சர்வே லேண்ட் ரெக்கார்ட்ஸ் சர்க்குலர் அப்படின்னு இருக்கும். ஸோ டேட் ஆஃப் சர்க்குலர் பார்த்தீங்கன்னா 12/3/2024, அதாவது இந்த மந்த் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கும், அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 692 பேஜ் இருக்கும். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தோட, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுக்கா, அந்த தாலுக்காவுக்கும் கீழே இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முதல் நில அளவை மற்றும் மறுநில அளவை, இனாம் ஒழிப்பு, எஸ்டேட் ஒழிப்பு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா யூடிஆர், அதாவது நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நத்தம் நில அளவு, மேலும் நகர நில அளவு, இது தொடர்பான சம்பந்தங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா விவரங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தில் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களோட நில அளவை எப்போ பண்ணாங்க, அதாவது முதல் நில அளவை எப்போ பண்ணாங்க, மறுநில அளவை எப்போ பண்ணாங்க, ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா யூடிஆராக இருக்கட்டும் அல்லது நத்தம் நில அளவை, ஸோ இது எல்லாமே, அதாவது டவுன் நில அளவை, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்துங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேலம் மாவட்டத்துக்கு எடுத்துக்கிறேன். ஸோ சேலம் மாவட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க. சேலம் மாவட்டத்தில் ஸோ ஃபஸ்ட்டு வட்டம் வாரியாக கொடுத்துருப்பாங்க. வட்டம் சேலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மேற்கு, சேலம் தெற்கு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தூர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், சேலம் மேற்கு இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேலம் தெற்கு, ஸோ அதுக்கடுத்து ஏற்காடு, ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா வாழப்பாடி வட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இதில் கண்ட்ரோல் F கொடுத்து நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஹேங்க் ஆகுது, அதே மாதிரி அது வர மாட்டேங்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் இதில் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட வட்டத்தை பேர் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறனாலும் கண்டுபிடிச்சி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் வட்டத்துக்கு உண்டானதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராமத்தின் பெயர் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட கிராமம், அதாவது நீங்கள் எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவுக்கு கீழே கிராமம் இருக்கும். ஸோ அந்த தாலுக்காவுக்கு கீழே எத்தனை கிராமம் இருக்கும் அத்தனை கிராமத்தோட நேமு அங்கே வந்துடும், சரிங்களா? ஸோ இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு கொண்டப்ப நாய்க்கன்பட்டி அப்படின்னு இருக்குது, அடுத்து கண்ணங்குறிச்சி, பாலப்பட்டி, இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தின் வகை மொத்தம் 3 கிராமமாக பிரிச்சிருப்பாங்க, ABC அப்படின்னு சொல்லிட்டு. ரயத்துவாரி கிராமம், அதுக்கப்புறம் இனாம் ஒழிப்பு கிராமம், அதுக்கப்புறம் எஸ்டேட் ஒழிப்பு கிராமம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொண்டநாய்க்கம்பட்டி அப்படின்னு இருக்குது, அது வந்து எந்த கிராமத்து வகையை சார்ந்தது அப்படின்னா இதில் வந்து ரயத்துவாரியும் இல்லை, எஸ்டேட் ஒழிப்பு இல்லை, இனாம் ஒழிப்பு கிராமம் அப்படின்னு இருக்குது, அதில் ஆம் கொடுத்துருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து வளையக்காரனூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, அது வந்து ரயத்துவாரி கிராமம், ஆம் அப்படின்னு இருக்கும், மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப நில அளவை, அதாவது அந்த நில அளத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நில அளவு பண்ணியிருப்பாங்க. அதாவது 1865 முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நில அளவை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ வந்து ஆரம்ப காலகட்டம் நில அளவை பண்ணியிருக்காங்க உங்கள் கிராமத்துக்கு அப்படின்னு சொல்லி அங்கே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1865 முதல் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்கள் கிராமத்தை தான் பார்த்துங்க. ஸோ அதில் ஆரம்ப நில அளவை முடிவுற்று அதன் தொடர்புடைய அசல் ஆவணங்கள், அதாவது ஆவணங்கள், நில அளவை செய்யப்பட்ட ஆவணங்களில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதாவது கொண்டநாய்க்கம்பட்டியோட ஆரம்ப நில அளவை செய்யப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவண காப்பகம், அதாவது MRO சென்னை, அந்த ஆஃபீஸில் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இல்லை, வட்டாட்சியர் அலுவலகத்தில் இதில் எங்கேயுமே இல்லை, சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா MRO, அதாவது ஆவண காப்பகம் MRO சென்னையில் வந்து இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுநில அளவை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. அதாவது கொண்டநாய்க்கம்பட்டி
நான் அந்த கிராமத்துக்கு பார்க்குறேன் 1917 வந்து மறுநில அளவை பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஆவணங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மறுநில அளவை முடிவுற்று அதன் தொடர்புடைய அசல் ஆவணங்கள், அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னா, ஆவண காப்பகம் MRO சென்னையிலே இல்லை, மத்திய நில அளவை அலுவலகம் CSO ஆஃபீஸில் சென்னை அங்கேயும் இல்லை, அது போக பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்குது அப்படின்னு இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வட்டாட்சியர் அலுவலகத்துலேயும் வந்து இருக்குது. அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்தில் எதெல்லாம் இருக்குன்னா பதிவேடு இருக்குது, சிட்டா, புலப்படம், அதாவது FMBன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னலாம் இருக்குன்னா, அதாவது கொண்டநாயக்கம்பட்டியில் பதிவேடு வட்டாட்சியர் ஆஃபீஸில் வந்து இல்லை, பட் சிட்டா மற்றும் FMB வந்து இருக்குது. நம்ம ஈஸியாக இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் கிராமத்துக்கு என்னவோ. ஸோ எப்போ வந்து மறுநில அளவு பண்ணாங்க, அந்த மறுநில அளவு பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அசல் ஆவணங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இனாம் ஒழிப்பு மற்றும் எஸ்டேட் ஒழிப்பு, அதாவது செட்டில்மெண்ட். ஸோ இந்த இனாம் ஒழிப்பு வந்து எப்போ பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான இயர் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த ஆண்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான அசல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இனாம் ஒழிப்பு மற்றும் எஸ்டேட் ஒழிப்பு செட்டில்மெண்ட்டுக்கு பின் அதன் தொடர்புடைய நிலவரி திட்டம், அதாவது செட்டில்மெண்ட் அசல் ஆவணங்கள் தற்போது உள்ள அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னா கொண்டநாயக்கம்பட்டினா இதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் இருக்குது. அதாவது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து இருக்குது அப்படின்னு இருக்குது, ஆம்னு இருக்குது. ஸோ மற்றபடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இல்லை அப்படின்னா மற்றதெல்லாம் இல்லைன்னு வந்துடும். எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கே தான் நம்ம வந்து கேட்டு வாங்க முடியும், மற்ற பக்கம் எங்கேயும் வாங்க முடியாது. சப்போஸ் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து RTI, அதாவது தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக வந்து நீங்கள் பெற முடியும். சப்போஸ் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா? நம்ம முடிஞ்ச வரைக்கும் RTI, அதாவது தகவல் உரிமை சட்டம் நாங்கள் போட்டு பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநில அளவை பண்ண டாக்குமெண்ட்ஸ் 1917 பண்ணாங்க, ஸோ இது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நான் இங்கே கேட்டங்காட்டி இல்லை அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் RTI ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கிக்கலாம், உங்களுக்கான ஆவணங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அசல் ஆவணங்களே வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம், அதாவது UTR அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட நில அளவை எந்த வருஷம் பண்ணாங்க, 1984 இந்த கிராமத்துக்கு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட டாக்குமெண்ட்ஸ் அசல் ஆவணங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயே இருக்குது, அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. உங்கள் கிராமத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க, நல்லா செக் பண்ணுங்கள். ஏன்னா இது பெரிய ஷீட்டு, மொத்தம் 692 பக்கம் இருக்குது. நீங்கள் 1 by 1 பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகத்துலேயும் இருக்குது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும் இருக்குது, ப்ளஸ் வட்டாட்சியர் அலுவலகத்துலேயும் வந்து இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இந்த 2 பக்கத்தில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நத்தம் நில அளவை. ஸோ நத்தத்துக்கு உண்டான நில அளவை சொல்லியிருக்காங்க. 1988 வந்து நத்தம் நில அளவை செய்யப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அசல் ஆவணங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா MRO ஆஃபீஸில் சென்னையில் இல்லை, CSO ஆஃபீஸ்லேயும் இல்லை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேலம் மாவட்டம். ஸோ சேலம் மாவட்டத்தில் வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்குது அப்படின்ட்டுருக்கு இந்த நத்தம் நில அளவைக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் வந்து இல்லை, அதுக்கப்புறம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 ஆஃபீஸில் எந்த ஆஃபீஸில் வேணாலும் வாங்கிக்கலாம், கலெக்டர் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்துலேயும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் சர்வே, நகர நில அளவைன்னு சொல்லுவோம். நகர நில அளவை செய்யப்பட்ட ஆண்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து மாறுது. ஸோ கொஞ்சம் தள்ளி கூட பண்ணிடலாம். உங்கள் கிராமத்துக்கு ஒரு இயரில் பண்ணியிருக்கலாம். 1980 பண்ணுறாங்கன்னா உங்கள் பக்கத்து கிராமத்துக்கு 1981, 82 இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ இதே டேட்டு இதே வருஷம் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கு உண்டான ஆவணங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் 1865 அதற்கு அப்புறம் ஆரம்ப காலகட்டமாக இருக்கட்டும் அல்லது மறுநில அளவை செஞ்சதாக இருக்கட்டும், ஸோ UTR டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், நத்தம் சர்வேயாக இருக்கட்டும், செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்டு, டவுன் சர்வே டாக்குமெண்ட்டு, ஒவ்வொரு வில்லேஜுக்கும் உண்டான அனைத்து டாக்குமெண்ட்டும் எங்கெங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அதை நம்ம எப்படி வாங்குறது, ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது ஒரு சர்க்குலராகவே வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆரம்ப நில அளவை எப்போ, மறுநில அளவை எப்போ, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் UTR டாக்குமெண்ட்டாக இருக்கிறது, செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்டு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நத்த நிலத்துக்கு உண்டான சர்வே, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எங்கே வந்து நம்மளதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்ம எங்கே போய் வாங்கணும், ஆன்லைன்லேயும் நம்ம செக் பண்ணியாச்சு, கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஆம்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் டைரெக்டாகவே சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து இல்லை இந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் RTI, அதாவது தகவல் உரிமை சட்டம் மூலமாக கூட நீங்கள் பெற்று வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.